சொன்னார் கனவு காணும். அவர் சொல்றாரு அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். இவர் அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்ற ஆமா எனக்கு நயன்தாரா ஆகணும். இவர் கனவு நிறைவேற்றுறா கேப்பா நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேப்பான். இவர் கனவு நிறைவேற்றுவாரா? அது எப்ப கேக்குறாரு? ஆட்சி போயிடுச்சு, ஆட்சி போயிடுச்சு. அப்ப சொல்றாரு உங்க கனவை சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால் அரைவேக்காடு சி.வி. சண்முகம் அவனுக்குத்தான். அவன் எப்போது ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினாலும் அல்லது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசினாலும் அல்லது அவனுடைய செயற்குழு கூட்டத்தில் பேசினாலும் தமிழ்நாட்டு பெண்களை தரைகுறைவாக பேசுவது அவனுக்கு வழக்கமாகிவிட்டது. ஒரு 2 மாதத்துக்கு முன்பு கூட ஒரு ஆலோசனை கூட்டம் என்று தான் நினைக்கிறேன் இல்லையா, அந்த கூட்டத்தில் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து எல்லாம் இலவசம் கொடுப்பான், ஏன்னா ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஒவ்வொரு பொம்பளை இலவசம் கூட கொடுப்பான்ட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையே கேவலமாக பேசினான். அதற்கு கூட நான் பதில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் என்ற பேரில் உனக்கு நடிகை நயன்தாரா என்ன பண்ணாங்க? அதாவது உங்கள் கனவு திட்டம், முதலமைச்சரை குறை சொல்லிட்டு ஒரு அருமையான திட்டம், உங்கள் கனவு என்ன, மக்களுடைய கனவு என்னன்னு கேட்குற திட்டம் ஒரு கேவலமான திட்டமாக போச்சாடா உனக்கு சி.வி. சண்முகம். அதை கேட்டுட்டு சரி அவன் கேட்குறான், அதாவது இவன் சொல்கிறான் யார சி.வி. சண்முகம், அவன் மக்கள் கேட்கின்ற போது நயன்தாராவை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னான். நயன்தாராவை கல்யாணம் பண்ணி வைப்பாரா? அவன் சொல்கிறான், அங்கே மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. இதுக்கு தாண்டா ஆர்ப்பாட்டமாடா? நயன்தாராவை பற்றி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அந்த அம்மா செவனேன் இருக்கு இல்லையா, அந்த அம்மா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கு, நீ அந்த அம்மாவை நீ ஒரு கேவலப்படுத்துறியா சி.வி. சண்முகம்? உனக்கெல்லாம் அறிவு இருக்காதடா சி.வி. சண்முகம். உன்னுடைய மனைவியும் ஒரு லேடிஸ் தானே. நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்குறேன், இப்படிலாம் தொடர்ந்து ஒரு பெண்களை இழிவுபடுத்திய சி.வி. சண்முகத்தை பார்த்து நீ எதுவுமே நீ அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா எடப்பாடி பழனிசாமி இது நியாயம்தானா? இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் தேவையே கிடையாது. ஏன்னா 2-3 நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சார்பாக சிலிண்டர் மக்கள் இன்னைக்கு தட்டுப்பாடாக இருக்குன்றதுக்காக மக்களுக்காக போராடினாரு தலைவர் தளபதி. தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் அதுக்காக வேண்டுமென்று அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்களேன்றதுக்காக இன்னைக்கு வேண்டும் என்று ஒரு ஆர்ப்பாட்டம் என்ற பேரில் இந்த சி.வி. சண்முகம் இப்படி பேசுகிறானா? சி.வி. சண்முகம் வாய் அடைக்கு பேசு இல்லையா. உனக்கு முன்னால் நீ ஒரு அமைச்சராக இருந்திருக்கிற, இன்னைக்கு ஒரு எம்பி, இப்போ பார்த்தாலும் அறபோதையிலே இருந்துட்டு நீ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களை கேவலப்படுத்தாத. நயன்தாராவை பற்றி பேசுவதற்கு உனக்கு அருகது கிடையாது சி.வி. சண்முகம் அவர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.